ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎல்க்கான 16வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு நடக்க போகிற மேட்ச்னா சிட்னி தண்டருக்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸ் இந்த ரெண்டு டீமும் நடக்கிற மேட்ச் பற்றி அண்ட் பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பிளேயர் பேட்டில் அண்ட் கிராண்ட் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன் நம்ம சேனலில் கொடுக்குற ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற டீம்லேருந்து 1 or 2 பிளேஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த டீம் அப்படியே உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டீம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைம் எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்வைட் கோட் CLA குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இது குபேராவில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக் அண்ட் டியோ இப்படி 2 ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. கிளாசிக் அப்படின்னு பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக 11 பேரை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மால் லீக்கில் கான்டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதில் பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்மால் லீக் டீம் ப்ளே பண்ணிக்கலாம். அதுவே டியோ பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்லேயே 5 பேர் இப்படி கொடுத்துருப்பாங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம டீம் மேக் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணால் போதும், கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபெர்குசனை உங்களுக்கு ஆப்ரான் கட்டி வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் மீதி இருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் வார்னர் ஆர் பென்கிராஃப்ட் அண்ட் டீம் சைஃபர்ட் அண்ட் ஷாம் பில்லிங்ஸ் இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒருத்தர் நீங்கள் இதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரியே பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சிட்னி தண்டர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸ்க்கும் நடக்கிற 16th BBL மேட்ச். டேட் பொறுத்தவரையும் December 30 இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் டைமிங் பொறுத்திங்கன்னா மதியம் 1:45 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் வெனு பொறுத்தவரையும் சிட்னி சவுக்ரவ் கிரவுண்டில் தான், ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. சோ கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ கிரவுண்ட் பொறுத்தவரையும் ஃபேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 16 மேட்சஸில் 122 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 56 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 66 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 85 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 37 விக்கெட்டும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் அந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் 6 விக்கெட்டும், ஸ்பின் பாலர்ஸ் வெறும் 2 விக்கெட் தான் இந்த வெனுவில் வந்து எடுத்திருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா 18 மேட்ச் 2 டீம் மோதிருக்காங்க. சிட்னி தண்டர்ஸ் பார்த்திங்கன்னா 7 மேட்சும், மெல்போர்ன் ரெனகட்ஸ் பார்த்திங்கன்னா 10 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்தவரையும் மெல்போர்ன் ரெனகட்ஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா ரோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ 2 டீமுமே இது வரைக்கும் நடந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஆளுக்கு 2 மேட்ச் வின் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் நீடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அதிக வின் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ரெனகட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிட்னி தண்டர்ஸ். அவங்களோட பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் டேவிட் வார்னர், கேம்ரோன் பென்கிராஃப்ட் இது 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேசன் சங்கான், ஒலிவர் டேவிஸ், ஷாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் சொல்லுறாரு, சஃபேன் ரதர்ஃபோர்ட், கிறிஸ் கிரீன், டேனியல் சாம்ஸ், டாம் ஆண்ட்ரோஸ், லோக்கி ஃபெர்கசன், வெஸ் ஆகர் இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் நவுன். ஸோ அப்படியே மெல்போர்ன் ரெனகட்ஸோட பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா ஜாக் ஃபெசர் மெக்ரோக்கும் அண்ட் ஜாஸ் ப்ரௌனும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டீம் சைஃபர்ட் விக்கெட் கீப்பர்ஸ் வந்துறாரு, ஜாக்கப் பெத்தல், வெக்கன்சி ஹார்வி, லாரி ஈவன்ஸ், வில் சதர்லாந்து இந்த டீமோட கேப்டன், ஃபெர்குஸ் ஓனில், டாம் ரோஜர்ஸ், ஆடம் ஜம்பா, கெனே ரிச்சர்ட்சன் இதுதான் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனகட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ரவுண்ட். ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துட்டோம். இப்போது பிளேயர்ஸ் வைஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்டெல்லாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயில்ஸாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். சிட்னி தண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னர். ஸோ டேவிட் வார்னர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 26 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 26 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 72 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 19, 17 அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 36 அப்படிங்கிறத அவரோட ரெக்கார்டாக வச்சிருக்காரு. ஸோ டேவிட் வார்னர் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கணும் கட்டியும் கடைசி அந்த ஒரு 3 மேட்சஸில் அவர்கிட்ட பெருசாக அந்த 30+ ரன்ஸ் வரல. 2 இயர்லேயே விக்கெட்டை இழந்துட்டு போகிறாரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்டை பொறுத்தவரையும் அவரோட கம்பேரன்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக இருக்கனால கிராண்ட் லீக்கில் உள்ள டீமில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும்.
அண்ட் கேமரான் பென்கிராஃப்ட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 9 மேட்சஸ்க்கு 267 ரன் அண்ட் 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ வெனுவில் ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும். அதே வெனு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 389 ரன். ஸோ ஹெட் வெட்டும் சரி வெனு ரெக்கார்டு சரி ரொம்பவே நல்லாயிருக்கு பென்கிராஃப்ட்கிட்ட. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் பாருங்கள் 75 72 33 அப்படிங்கிறத அவரோட ரன்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 70+ ரன் நாட் அவுட்லேயே முடிச்சிருக்காரு. ஸோ இந்த சீசனில் அவர் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் கேமரான் பென்கிராஃப்ட்டை நீங்கள் கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக்கில் நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஜேசன் சங்கா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 89 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட்டாக அவர் கொடுத்துருக்காரு சேசிங்கில் பொறுத்தவரையும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஆவரேஜான ஆடி இருக்காரு. பட் சேசிங்னு வரப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே அவரோட ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 151 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 44 and 47 54 47 அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் லிசன் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கடைசி நடந்த மேட்ச்சில் 1 or 2 பவுலும் பண்ணியிருக்காரு. 6th ஆப்ஷன்ஸாக அவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரை பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் பேட்டிங்கில் ரீசன்ட் வைஸில் ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காரு ஜேசன் சங்கா. ஒலிவர் டேவிஸ் ஹெட் வெட்டில் 5 மேட்சஸ்க்கு 83 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அந்த 83 ரன் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. சேம் அதே பார்த்தீங்கன்னா வெனுவில் 8 மேட்சஸ்க்கு 86 ரன். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பட் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. ஸோ ஒலிவர் டேவிஸ் பொறுத்தவரையும் சண்டர்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். மற்றபடி செகண்ட் பேட்டிங்னா ஒரு 50% ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன் ஃபார்ம் வைஸ் கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் 47 அடிச்சிருக்காரு. மற்றபடி பெருசாக இந்த கான்ட்ரிபியூட்டும் இல்லை. பவுலிங் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குல்ல. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஷாம் பில்லிங்ஸை பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 103 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லையும் கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரை 7 மேட்சஸ்க்கு 77 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்டாக பேட் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த 77 ரனில் கொஞ்சம் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நம்ம நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம். ஸோ சாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் போன மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க. அந்த சான்சஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 70+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் நிறைய லாட் ஆஃப் சான்ஸ் 3 கேட்ச் டாப்ராக இருக்கட்டும், ஒரு ரன் அவுட் கிளியர் ரன் அவுட் அதை அவங்க பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே ஒரு லைஃப் கிடச்சிச்சு. இந்த மாதிரி அவருக்கு லைஃப் கிடச்சனால நிறைய சான்சஸ் ப்ரூவ் பண்ணிட்டார். பட் இந்த மேட்ச் அப்படி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அவர் கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். ஸோ பேட்டிங்கில் ஒரு 15 ரன்லேருந்து அடித்தால் கூட ட்ரீம் டீமில் வரதுக்கு வாய்ப்புகள் ஸ்லைட்லியாக அவர்கிட்ட இருக்கனால அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்மால் லீக்கில் அது கிராண்ட் லீக்லேயே இல்லாமல். அண்ட் சஃபைன் ரூதர்ஃபோர்ட் பொறுத்தவரையும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவும் சரி எட்வர்டும் சரி வெனுவிலையும் சரி பெருசாக எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ அவரோட வரக்கூடிய டவுன் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பேட்டிங் வாய்ப்புகள் சில சமயம் கிடைக்காம போயிடும். இல்லை குயிக்காக விக்கெட்டை விட்டால் மட்டும்தான் அவருக்கான பேட்டிங் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான பிளேஸாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரூதர்ஃபோர்டை. கிறிஸ் கிரீன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 58 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 7 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கம்மியான ஒரு எக்கனாமிக்கில் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுங்க அவனோட ஹெட் வெட் ரெக்கார்ட் பொறுத்தவரைக்கும் வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 29 மேட்ச்சுக்கு வரை 21 ரன் விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறாரு கிறிஸ் கிரீன் பொறுத்தவரையும். மெல்போர்ன் ரன் கட்ஸை பொறுத்தவரையும் ஜாக்கப் பெத்தல் மெக்கான்சோ ஹார்வி 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கனால மேபி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வரைக்கும் கிறிஸ் கிரீன்ட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பாருங்கள். ஃபஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் இல்லை. கடைசி மேட்ச்சில் ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு கிறிஸ் கிரீன். அண்ட் டேனியல் சாம்ஸ் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 138 ரன் அப்படிங்கிறதையும் ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ 5 மேட்ச்க்கு 122 ரன் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் அண்ட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிறத டேனியல் சாம்ஸ் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 22 மேட்சஸ்க்கு 32 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ 32 விக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ நல்லா நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்க்கு 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்டில் சிட்னி தண்டர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும் டேனியல் சாம்ஸ் எடுத்திருக்காரு. நீங்கள் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் நோட் பண்ண வேண்டியது எல்லா மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த 2 மேட்ச்சில் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த 16 ஓவரில் 16 to அந்த 20 ஓவருக்குள்ள பேட்டிங்கில் கிரீஸில் இருந்தாங்க அப்படின்னா வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக டேனியல் சாம்ஸ் இருக்க போகிறாரு. டாம் ஆண்ட்ரூஸ் பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் போலக்கூடிய பவுலர். ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தார். ஸோ இவரெலாம் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ஜிஎல்லில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிபிள் டீம் போகிறவங்களுக்கு மாற்றி நீங்கள் டாம் ஆண்ட்ரூஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லக்கி ஃபெர்கூசன் பொறுத்தவரையும்
ஹெட் வெட்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 2 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ண போகிறப்போ வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண வேண்டியது நல்லா தான் இருக்குது. ஸோ டீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டே வராரு. ஸோ சேஃபான ஆப்ஷன்ஸில் அவர் வந்துருவார். வெஸ்ஸாகர் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 12 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எதுவும் எடுக்கலை. வெனுவிலை பொறுத்தவரையும் 3 மேட்சஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 7 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட்டை செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு வெஸ்ஸாகர். ஸோ ஃபெர்குசன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெஸ்ஸாகர் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் ரீசன்ட் ஃபார்மும் வெஸ்ஸாகர் கிட்ட நல்லாவே தான் இருக்குது. ஸோ கடைசி நடந்த 3 விக்கெட்டும் அண்ட் 1 விக்கெட்டும் வெஸ்ஸாகர் பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ரெனகட்ஸோட ஒரு பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணோன்னா ஜாக் ஃபெசர் மெக்ரூக் ஹெட் வெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 29 ரன் நினச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. வெனுவிலையும் பெருசாக மேட்சஸ் ப்ளே பண்ணல. அவரோட ரீசன்ட் ஃபார்மும் நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். பெரிதாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர், அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். பட் ஆனால் அவரோட அதிரடி இன்னும் காட்டவே இல்லை. ஸோ இவருக்கு ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போராக தான் இருக்கனால இந்த மேட்ச் பொறுத்தவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கார்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜாஸ் ப்ரவுன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 60 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ ஜாக் ஃபெசர் மெக்ரூக், ஜாஸ் ப்ரவுன் 2 பேருமே நல்ல ஒரு ஸ்டார்ட் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அந்த பவர் பிளேக்குள்ளே யாராவது 2 பேருமே அவுட் ஆகிடுறாங்க. ஒரு பவர் பிளேயில் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இன்னும் அவங்க கேம் இன்னும் கொண்டு வரலன்னு சொன்னோம். ஸோ ஸ்டார்ட் மாட்டம் இருக்குது. ஜாஸ் ப்ரவுன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். டிம் ஷைஃபர்ட் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ 1 டவுனே வந்தனால அவருக்கு ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிக்கில் கொடுத்துருக்கேன். இருக்கக்கூடிய பிளேயர் ஹெட் வெட் சரி, வெனு சரி, பெருசாக ரீசன்ட் ஃபார்ம் எதுவும் ரெக்கார்டு எதுவும் இல்லைனாலும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்மை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 55, 37, 28 அப்படிங்கிறத டீம் ஷைஃபர்ட் ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ சாம் பில்லிங்ஸோட பார்த்தீங்கன்னா மேலே பேட்டிங் வந்துடுறதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜாக்கப் பத்தல் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்மில் கொஞ்சம் டீசெண்டாக ரன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவருமே 1 டவுனே வந்துடக்கூடிய பிளேயர். ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்புகளும் இருக்குது. பவுண்டரியில் ஃபீல்டிங் பண்ணுவார். நான் டு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான டீமாலே நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ஜாக்கப் பத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள். லாரி ஈவன்ஸை பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 20 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் சரி 2 மேட்ச்க்கு 5 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு கம்மியான ஒரு ரெக்கார்டு தான் வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். ஹெட் வெட்லையும் சரி வெனுலையும் சரி. ரீசன்ட் ஃபார்மும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த சீரிஸில் 3 மேட்ச் ப்ளே பண்ணார் அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் தான் 24 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்றபடி பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்கள் மெல்போர்ன் ரெனகட்ஸை பொறுத்தவரை கொலாப்ஸ் தருவாங்க அந்த மாதிரி டீமை நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு லாரி ஈவன்ஸ் எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெக்கான்சி ஹார்வி பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 14 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் ஒரு மேட்ச்சுக்கு 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே பூரா வயசாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் பண்ணி கேட்ச் பிடிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர் பொறுத்தவரை ஒரு 1 சைட் டீமில் நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரென்ஷியல் பிக்கானீங்கன்னா ஒரு டீமில் வர ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க, ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க ஒரு மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன் சேஃபில் இருக்க பிளேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வில் சதர்லாண்ட் ஹெட் வெட்டில் பொறுத்தவரை 7 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் அண்ட் 62 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு வில் சதர்லாண்ட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனுலை பொறுத்தவரை மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணதில் மேட்ச்சுக்கு விக்கெட் எடுத்துகிட்டே வராரு. ஸோ பேட்டிங்கில் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் கொடுத்துறாரு. ஸோ ட்ரீம் டீமில் எப்படியும் வந்துறாரு வில் சதர்லாண்ட். ஸோ இவர் சேஃபான ஆப்ஷன்ஸில் வந்துருவார். ஸோ கிராண்ட் லீக், ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே நீங்கள் கம்பல்சரி பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாம் ரோஜர்ஸ் ஹெட் வெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 3 விக்கெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்க்கு 1 விக்கெட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறப்போ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கார் டாம் ரோஜர்ஸ். அண்ட் வெனுவில் ஒரு மேட்ச் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் ஆள் எடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோர் வச்சிருக்காரு டாம் ரோஜர்ஸ். ஃபெர்கூஸ் ஓநெல்லி பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் எதுவுமே பெருசாக இல்லை. பட் இன்சிலாக இவர் தான் அந்த நியூ பாலில் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விங் கிடைக்கிறப்போ அவர் விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. அண்ட் இவர் 2 மேட்ச் ப்ளே பண்ண இந்த சீசனில் அதில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் ஆள் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஆடம் ஜம்பா ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் 16 மேட்சஸ்க்கு 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும் ஆடம் ஜம்பா எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுற போகிறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு விக்கெட்டும் போத் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த 2 மேட்ச்சில் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆடம் ஜம்பா பொறுத்தவரை செகண்டாக பவுல் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கினே ரிச்சர்ட்சன்
ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும் 14 மேட்சஸ்க்கு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சன் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ண போகிறப்போ அந்த ரெக்கார்டு ரொம்பவே நல்லா இருக்குது. 11 மேட்ச்க்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வெனுலையும் பொறுத்தவரையும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்டுமே செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இந்த சீசனில் 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸில் இவரெல்லாம் வந்துடுவார். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் கிராண்ட் லீக்கில். பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் பேட்டில் பார்ப்போம். பிளேயர் பேட்டில் டேவிட் வார்னர் ஆடம் சம்பாக்கு ஒரு முறை அவரோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. கேம்ரான் பென்கிராஃப்டை பொறுத்தவரையும் வில் சதர்லாண்ட் ஒரு முறையும் டி ரோஜர்ஸ்ட் ஒரு அண்ட் ஆடம் சம்பா ஏன்னா ரிச்சர்ட்சன்கிட்ட 7 இன்னிங்ஸில் 2 முறையும் அவரோட விக்கெட்டை அதிகமாக இருந்திருக்காரு பென்கிராஃப்ட் பொறுத்தவரையும். ஜேசன் சங்கா பொறுத்தவரையும் சதர்லாண்ட் கிட்ட ஒரு முறை அண்ட் டி ரோஜர்ஸ்ட் ஒரு முறை ஆடம் சம்பா கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ரிச்சர்ட்சன் கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும் ஜேசன் சங்கா விக்கெட்டை இழந்திருக்காரு. ஒலிவர் டேவிஸ் பொறுத்தவரையும் வில் சதர்லாண்ட் ஒரு முறையும் ரிச்சர்ட்சன்கிட்ட ஒரு முறையும் அதிக முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 5 முறை 10 இன்னிங்ஸில் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஷாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் டி ரோஜர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அண்ட் ஆடம் சம்பா ஸோ நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆடம் சம்பா 14 இன்னிங்ஸில் 7 முறை பார்த்தீங்கன்னா ஆடம் சம்பா ஷாம் பில்லிங்ஸை எடுத்திருக்காரு. ரிச்சர்ட்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அண்ட் லெக் ஸ்பின்னுக்கிட்ட 30 முறையும் லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் கூட பவுலர்கிட்ட 35 முறையும் ஷாம் பில்லிங்ஸ் அதிகமாக விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் சொஃபைன் ரூதர்ஃபோர்டை பொறுத்தவரையும் லெக் ஸ்பின்னுக்கிட்ட 17 முறையும் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர்கிட்ட 16 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. கிறிஸ் கிரீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடம் சம்பா கிட்ட ஒரு முறை அண்ட் ரிச்சர்ட்சன்கிட்ட ஒரு முறையும் அதிகமாக விக்கெட்டை இழந்திருக்காரு. டேனியல் சாம்ஸ் பொறுத்தவரையும் ஆடம் சம்பா அண்ட் ரிச்சர்ட்சன்கிட்ட 2 பேருமே ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ பிளேயர் வைஸ் பேட்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆடம் சம்பா ரிச்சர்ட்சன் 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா அதிக முறை விக்கெட்டை எடுத்திருக்காங்க ப்ளே பண்ண போகிற பிளேயிங் ஒன்றில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஜாக் ஃபெஸ்டர் மெக்ரூக் பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ் ஒரு முறையும் அண்ட் வெஸ்ஸாகர் ஒரு முறை மெக்கான்ட்ரோ அண்ட் மார்ச்சர் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு முறை ஜாக் ஃபெஸ்டர் மெக்ரூக்கு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜாஸ் ப்ரவுன் பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ் ஒரு முறையும் கிறிஸ் கிரீன் ஒரு முறை அண்ட் லியம் ஹார்ச்சர் 2 முறை விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ லியம் ஹார்ச்சர் ப்ளே பண்ணார் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் டீம் சைஃபர்ட் கிறிஸ் கிரீன் 5 இன்னிங்ஸில் 2 முறை பார்த்தீங்கன்னா டீம் சைஃபர்ட்டை எடுத்திருக்காரு. லக்கி ஃபெர்கசன் 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும் விக்கெட்டை எடுத்திருக்காரு. லாரி ஈவன்ஸ் பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ் அண்ட் கிறிஸ் கிரீன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அண்ட் மெக்கான்சோ ஹார்வி பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ் 3 இன்னிங்ஸில் 2 முறை பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. வெஸ்ஸாகர் ஒரு முறையும் லியம் ஹார்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் எடுத்திருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கிட்ட 4 முறை 19 இன்னிங்ஸில் விக்கெட்டை கொடுத்திருக்காரு. வில் சதர்லாண்ட் பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ்கிட்ட ஒரு முறையும் அண்ட் வெஸ்ஸாகர் கிட்ட ஒரு முறை அண்ட் மெக்கான்ட்ரோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆதன் மெக்கான்ட்ரோட்ட ஒரு முறையும் லியம் ஹார்ச்சர் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ இந்த டீமை பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீனாக இருக்கட்டும் வெஸ்ஸாகர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிக முறை விக்கெட்டை எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தெரியுமே. ஓகே பிளேயர் பேட்டெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். நம்ம ஸ்மால் லீக்கில் நம்ம காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஆப்போனண்ட் வருவாங்க எல்லாமே சதர்லாண்ட் அந்த கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் இந்த காம்பினேஷனில் ஒரு 80% பேர் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண போகிறவங்க ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு டிஃப்ரென்ஷியலாக டீம் சைஃபர்ட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாக்கோ பர்த்தலுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடம் சம்பா அவருக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெர்குசன் லக்கி ஃபெர்குசனுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் உங்களோட கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இட்ஸ் ஓகே பிளேயர் சைட்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. இப்போது நான் சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமும் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லைனப்ஸ் வராதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதற்கு நீங்கள் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற டீம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீம் 1 பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் கேம்ரான் பென்கிராஃப்ட் அண்ட் ஷாம் பில்லிங்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் ஒலிவர் டேவிஸ் ஜாக்கப் பத்தல் ஜாஸ் ப்ரவுன் வில் சதர்லாண்ட் டேனியல் சாம்ஸ் கெனி ரிச்சர்ட்சன் ஆடம் சம்பா லக்கி ஃபெர்குசன் வெஸ்ஸாகர் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த கிராண்ட் லீக் டெமோ டீமில் ரிஸ்க்காக பென்கிராஃப்ட் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் வந்து ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ஜேஸ் ப்ரௌன் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வேறு ஆப்ஷன் இன்னும் வேறு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாக்கப் பத்தலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஆடம் சம்பாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டீம் சைஃபர்ட் அண்ட் டேவிட் வார்னர் ஜேசன் சங்கா ஜாஸ் மெக்ரூக் கிறிஸ் கிரீன் ஃபெர்குஸ் ஒனிலில் ரிச்சர்ட்சன் ஆடம் சம்பா ஃபெர்குசன் வெஸ்ஸாகர் அண்ட் டாம் ரோஜர்ஸ் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிச்சர்ட்சனுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெஸ்ஸாகருக்கு இப்படி பவுலிங் வயசே நான் போயிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் அதர் ஆப்ஷன்ஸ் யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ஜேசன் சங்காக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெஷர் ஓனிலுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் கேம்ரான் பென்கிராஃப்ட், டிம் சைஃபர்ட், ஷாம் பில்லிங்ஸ், ஜேசன் சங்கா, மெர்கான்சோ ஹார்வி, ரூதர்ஃபோர்ட், ஜாஃபர் மெக்ரூக், வில் சதர்லேண்ட், டேனியல் சாம்ஸ் அண்ட் ரிச்சர்ட்சன், ஃபெர்கூசன். இது நம்ம பிக் பண்ணக்கூடிய 3வது டீம். இந்த 3வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக டிம் சைஃபர்ட் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷாம் பில்லிங்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் 2 விக்கெட் கீப்பருமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷன் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு ஜேசன் சங்காக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெர்கூசன் ஆர் ரிச்சர்ட்சனுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் கேம்ரான் பென்கிராஃப்ட் அண்ட் டிம் சைஃபர்ட், ஷாம் பில்லிங்ஸ், ஜேசன் சங்கா, ஜேக்கப் பத்தல், ஜாஸ் ப்ரௌன், வில் சதர்லேண்ட், டேனியல் சாம்ஸ், ஆடம் ஜம்பா, விஸ் ஆகர், டாம் ரோஜஸ். இதை நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th டீம். இந்த 4th டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஷாம் பில்லிங்ஸ்க்கும் வைஸ் கேப்டனாக வில் சதர்லாந்துக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரை கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு யாராச்சும் இதில் உங்கள் பிளேயராக மட்டும் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸை வேறு யாராச்சும் நான் ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி டீமில் ஜேக்கப் பத்தல் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பென்கிராஃப்ட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டீம் பொறுத்தவரையும். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் சைஃபர்ட் அண்ட் ஷாம் பில்லிங்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். டேவிட் வார்னர், ஜேசன் சங்கா, ஜாஃபர் மெக்ரூக், ஒலிவர் டேவிஸ், ஜேக்கப் பத்தல், கேமரான் கிறிஸ் கிரீன், ஃபெர்கூஸ் ஓனில், விஸ் ஆகர், டாம் ரோஜஸ். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த 5வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக நான் ஜாஃபர் மெக்ரூக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக டேவிட் வார்னருக்கும் 2 பேத்துக்குமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷன் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணால் கிறிஸ் கிரீனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டாம் ரோஜஸ்க்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக்கோட ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டிம் சைஃபர்ட் அண்ட் ஷாம் பில்லிங்ஸ், டேவிட் வார்னர், ஃப்ரெஷர் மெக்ரூக், கிறிஸ் கிரீன், ஃபெர்கூஸ் ஓனில், கெனே ரிச்சர்ட்சன், ஆடம் ஜம்பா, ஃபெர்கூசன், விஸ் ஆகர் அண்ட் டாம் ஸ்டூவர்ட் ரோஜர்ஸ். இதுதான் பிக் பண்ணக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசனுக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரோஜர்ஸ்க்கு நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் பவுலருங்களுக்கே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷன் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பில்லிங்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு அப்படின்னா ஃப்ரெஷர் மெக்ரூக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். ஸோ நான் லைன் ஆஃப் வந்ததுக்கு முன்னால் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராம்லேயே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.